குடிப்பழக்கம் வேற இருக்கு. விரக்தியா இருக்கிற சமயத்துல அதிகமா வேற குடிச்சு வச்சிருவாரு. அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. என்னங்க, நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? சொல்லு சரசு. கொஞ்ச தூரம் அப்படியே வெளியில போய் மாப்பிள்ளை எங்கேயாவது இருக்காரான்னு பாத்துட்டு வரீங்களா? சரி சரசு. இதுக்கு மேல அவரா வந்துருவான்லாம் நம்பிக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. நேரம் ஓட ஓட எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு அவரை தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். சித்தப்பா, நீங்க எங்க போய் தேடினாலும் அவர் கிடைக்க மாட்டாரு. கொஞ்சம் வாய மூடுறி. அடங்க மாட்டியா நீ? ஏன் கண்மணி இப்படி எல்லாம் பேசுற? நீங்க தான் அவரை பத்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு அவரோட கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கலாம். அந்த கோவத்துல வேணா நீ இப்படி பேசலாம். ஆனா எங்க நிலைமை நீ ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேன்ற? என் உயிரை காப்பாத்தன வருமா அவரு? ஒரு நாள் முழுக்க அவரை காணல. அவரை போய் நான் தேடி பார்க்கறதுல என்ன ஆயிட போகுது? முதல்ல அவர் இந்த ஏரியால இருந்தா தானே சித்தப்பா உங்க கண்ணுல படுறதுக்கு. அவர் ஒரு கோழை. தப்பு பண்ணிட்டாருல்ல, என்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அதான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. தப்பி தவறி நீங்க அவரை நெருங்கினாலும் உங்க முன்னாடி அவரு வருவாருன்னு நினைக்கிறீங்க? அவரு கிடைக்க மாட்டாரு. சும்மா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்களாவது கொஞ்சம் நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. ஐயோ, ஏய், உனக்கு அவர் மேல அக்கறை இல்லைங்கிறதுக்காக நாங்களும் அப்படி இருந்துட முடியாது. உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு. மாப்பிள்ளைய பார்க்காம எங்க யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. அம்மா தேன்மொழி, நாங்க ஃபோன் பண்ணா மாப்பிள்ளை எடுக்க மாட்டாரு. நீ வேணா உன் போன்ல இருந்து ஃபோன் பண்ணி பாரு. அவர்கிட்ட எங்க போன் இருக்கு, அததான் கண்மணி உடைச்சிட்டாலே. சரி விடுங்க, நானே போய் என்ன ஏதுன்னு தேடி பார்த்துட்டு வரேன். அண்ணே, எந்த பக்கமா இருந்து வரீங்கண்ணே? இந்த பக்கத்துல இருந்தா வரேன். அண்ணே, இந்த தம்பி அங்க பாத்தீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. யாருப்பா? தோனே, இந்த போட்டோல இருக்க ஒரு நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லப்பா, பார்க்கலாம். பார்க்கலையா? பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, அவர் இன்னும் வீடு திரும்பலையே. என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரசு. ஐயோ, தேடிக்கிட்டு போன இவரை வேற இன்னும் காணுமே. மாப்பிள்ளைய பார்த்துட்டேன், ஒண்ணு இல்லைன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். போன்ல சார்ஜ் காலியா இருக்குமோ என்னமோ, இல்லனா கண்டிப்பா போன் பண்ணி சொல்லிருப்பாருல்ல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சான்னு என் மனசு கிடந்து பதைக்குது. அவர் கட்டின தாலியை கழுத்துல சுமக்கிறவ எப்படி இறுக்கமா இருக்கா பாரு. வர வர இவளை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்கேயும் அவரை காணுமே. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? என்னாச்சு? அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சித்தப்பா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நான் அவரை பார்க்கவே இல்லையம்மா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நல்லா தேடினீங்களா? தேடாத இடம் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, ஒரு இடம் விடாம சல்லடையா தேடி பார்த்துட்டேன். ஆனா மாப்பிள்ளை எங்கேயுமே காணும். என்ன இப்படி சொல்றீங்க? அவர் எங்க போனாரு? என்னக்கா, இன்னும் அந்த எதிர் வீட்டு தம்பி வீடு திரும்பலையோ? ஆமாமா. சரி, உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி தான் நீங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சதை நான் பார்த்தனே. எல்லா இடத்துலயும் இவர் தேடி பார்த்துட்டு வந்துட்டாருமா. அவர் எங்கேயாவது பார்த்தனா நீ கொஞ்சம் சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன்க்கா. ஆனா என்னம்மா? இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்.
என்ன விஷயமா? நம்ம காலனிக்கு பின்னாடி பிருந்தாவன் நகர் இருக்குல்ல, அது பக்கத்து ரோட்ல போலீஸ்காரங்க அடையாளம் தெரியாத ஒரு பிணத்தை கைப்பத்தின மாதிரி கேள்விப்பட்டேன். ஐயோ, நீங்க வேற எதிர் வீட்டு தம்பிய தேடிட்டு இருக்கீங்க. எதுக்கும் ஒரு தடவை போய் நீங்க பாத்துட்டு வந்துடுங்க. இல்ல இல்ல இருக்காது. ஐயோ சரசு, ஏமா அறிவில்லையா உனக்கு? இப்படியா எங்களை நீ பயமுறுத்துவ? நீங்க தான் ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுன்னு சொன்னீங்க. நான் கேள்விப்பட்டதை சொன்னேன். அதுக்கு போய் நீங்க என்ன அறிவில்லையான்னு கேக்குறீங்க? இதெல்லாம் எனக்கு தேவைதான். சரசு. ஐயோ அக்கா, நீ பயப்படாதக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எதுக்கு நம்ம இப்படி பயந்துகிட்டே இருக்கணும்? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே, அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஏய் வாய மூடு. சும்மா பைத்திய மாதிரி ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருக்காத. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீ எதுக்கு தேவையில்லாம பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்க? இல்ல சரசு, நம்பிக்கைன்றது வேற. ஆனா அதுக்காக அதையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க தப்பு தானே. இந்த விஷயத்துல தேன்மொழி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா பயம் இல்லாம இருக்கலாம்ல. சரசு, ஒரு 8 நானும் தேன்மொழி போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க 3 பேரும் இங்க இருங்க. நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, அப்படி எதுவும் இருக்காது. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். தேன்மொழி வாமா போய் பார்ப்போம். சித்தப்பா இருங்க, நானும் வரேன். சரி வாமா. சரி வா. கடவுளே, கடவுளே, என் மாப்பிள்ளையை காப்பாத்து. தள்ளி நில்லுங்க. சார் தள்ளுங்க. இல்லையா எதுக்கு எல்லாரும் தள்ளிட்டு முன்னாடி வரீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? தள்ளி நில்லுங்க. சார் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க சார். யோ உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஐயோ சார், வார பண்ணி இல்லையா? சார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நேத்துல இருந்து காணும் சார். ஒருவேளை அவரா இருக்குமோன்னு கொஞ்சம் பயம்தான் சார். அதான் சார் தேடிட்டு வந்தோம். யோ காணோம்னு சொல்ற, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். சார் கொஞ்சம் விட்டீங்கன்னா யாருன்னு பார்த்துட்டு போயிடுவோம் சார். அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது. சார் 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 கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முடிக்கட்டும், அப்புறம் போங்க. ஏய் என்னாச்சு? ஏன் திடீர்னு கண் கலங்குற? ஏய் என்ன? அந்த சட்டை, அந்த சட்டை என்ன புரியல? அந்த சட்டை, சட்டைக்கு என்ன? நேத்து அந்த சட்டையை தான் அன்பு போட்டிருந்தாரு. என்னமா சொல்ற? இந்த சட்டையா இல்ல இந்த மாதிரி வேற சட்டையா? இல்ல, இந்த சட்டை தான். எனக்கு நல்லா தெரியும். சார் 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 ஒரே ஒரு முறை சார் முகத்தை மட்டும் காட்டுங்க சார். பயமா இருக்கு சார். யோ ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? சார் ஒரே ஒரு தடவை சார், ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டுங்க சார். இல்ல சார், அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போட்ட சட்டை மாதிரியே இருக்கு சார். அதனால தான் சார் கேக்குறோம். ப்ளீஸ் சார், ஒரு தடவை தயவு செஞ்சு பார்க்க விடுங்க சார். பாவமா இருக்கு சார், அனுப்பிச்சு விடுங்க பார்க்கட்டும். சரி போங்க.